ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கப்புறம் ஒரே நாளில் வீட்டுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய அறுவை சிகிச்சைகள் நாங்கள் ரொபாட்டிக் சர்ஜரியில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டேயில் நாங்கள் அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம். உதாரணத்துக்கு அந்த காலத்தில் நம்ம ஆப்ரேஷன் செஞ்சோன்னா ஓப்பன் அறுவை சிகிச்சையில் செய்கிறோம். அந்த புண்ணெல்லாம் தழும்பாக இருக்கும். அதை நம்ம தையல் போட்டு தைப்போம். 7 நாள் 8 நாள் 10 நாள் ஹாஸ்பிட்டலே இருக்க வச்சுட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தையல் பிரிக்கிறதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு அனுப்புவோம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் அப்படி செய்கிறதே இல்லை. நாங்கள் ஒரு நாள் ஆப்ரேஷன் பண்ணிடுறோம், அடுத்த 2 நாளுக்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம். எங்களுடைய பெரிய சேலஞ்ச் என்னென்னா, ரொபாட்டிக் சர்ஜரி செஞ்சால் அன்றைக்கே அவங்க பேஷண்ட் வந்துட்டு வீட்டுக்கு போக முடியும். சேலஞ்ச் என்னென்னா மைண்ட் செட். மக்களால் ஜீர்ணிக்க முடியாது. ஐயோ, நான் ஆப்ரேஷன் பண்ண அன்றைக்கே நான் வீட்டுக்கு போக மாட்டேன், இங்கேயே தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பல நாடுகளில் காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் இருக்க காலையில் வருவாங்க, ஆப்ரேஷன் செஞ்சுப்பாங்க, சாயந்தரத்துக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ தான் வந்துட்டு அவங்க ஆப்ரேஷனை ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே பண்ண முடியும். கம்ஃபர்டபுளாக போகிறாங்க. இது நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து துரத்துறோன்றது கிடையாது. பட் சில ஆப்ரேஷன்ஸ்க்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாள் இருக்க வேண்டியது அவசியமே இல்லை. ஒரே நாளில் வீட்டுக்கு போகலாம். அண்ட் இந்த ப்ராசஸை வந்துட்டு ரொபோட்டிக் சர்ஜரி இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுது. உதாரணத்துக்கு ஒரு பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணுறோம், இல்லை கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணுறோம். சர்வசாதாரணமாக ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த 1 மணி நேரம் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் இருந்து வச்சுட்டு அன்றைக்கி சாயந்தரமே வீட்டுக்கு போயிடலாம். யூ நீட் நாட் ஸ்டே ஒன் நைட் இந்த ஹாஸ்பிட்டல். எங்களுடைய சேலஞ்ச் பேஷண்ட்டை கன்வின்ஸ் பண்ணி ஒரே நாள் அனுப்புறது. இந்த கேள்விக்கு பதில் என்னென்னா, டெஃபினெட்லி ஒரே நாளில் நம்மளால் ரொபோட்டிக் சர்ஜரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு அனுப்ப முடியும்.